அனைவருக்கும் வணக்கம். நடிகர் ராகவ லாரன்ஸ் இருக்கார் பாருங்க. அவர் சமீபத்தில் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். ஒரு 16 நிமிட காணொளி. அந்த காணொளியில் மக்கள்கிட்ட அவர் கேட்குறார், நம்ம அரசியலுக்கு வந்தால் உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், அதுபடி நான் என்னன்றதை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். அவர் கிட்டத்தட்ட அரசியலுக்குள்ளே வரப்போகிறார் போல இருக்குது. டிவிகே காரணங்க வேறு ரொம்ப கொண்டாடுறானுங்க. தாவேக்கா கட்சியில் போய் இணைய போகிறாரா என்ன ஏதுன்றது இன்னும் அஃபிஷியலாக தெரியலை. அதை தொடர்ந்து இவர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒன்று வச்சுருக்கார் இப்போது சமீபத்தில். அந்த ப்ரெஸ் மீட்டில் மக்களை, வாக்களித்த மக்களை நாயோடு ஒப்பிட்டு அவர் பேசியிருக்காருங்க. அதுவும் திருநாய்களாம், மக்கள்லாம் திருநாய்களோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. அந்த காணொலியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ரோட்டில் இருக்கிற திருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். புதுசாக அரசு வேணும், அரசு வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒரு அரசாங்கத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். திருச்சியில் சீட் எதுவும் கொடுத்துட்டாங்க போல இருக்குது. தாவேக்கால எதுவும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மட்டும்தான் பெண்டிங்காக. மக்களையெல்லாம் திருநாயின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டு போட்ட மக்கள்லாம் திருநாயா? இதே இப்போ திமுக ஆளுங்கட்சி ஆகி இதே மாதிரி ஒரு சினிமா பிரபலம் இதே மாதிரி வார்த்தைகளை உதிர்த்திருந்தால் இந்நேரத்துக்கு எதிர்கட்சிகளுடைய அவுட்ரேஜ் எப்படி இருந்திருக்கும்? எதிரில் இருந்த எல்லாருடைய அவுட்ரேஜும் எப்படி இருந்திருக்கும்ன்றதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஆனால் இப்போது எல்லாரும் மூடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நல்லது செய்யக்கூடிய வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிளான் பண்ணி தான் எல்லாமே சேருது. அப்படியே கொடை வள்ளல் அப்படி இப்படிட்டுலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொருத்தர் அங்கே லைனில் வெயிட்டிங்கில் இருக்கார். அவரும் சீக்கிரமாக எக்ஸ்போஸ் ஆகுவாப்பில் இதே மாதிரியே வாய் விட்டு பேசி. அப்படியே நல்ல மனிதர்கள், வல்ல மனிதர்கள் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் இவங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி பேசுன ஒரு பேச்சிலே போயிடுச்சு பாருங்கள். வாயை திறந்தால் தான் உள்ளார இருக்கிறது கூவமா இல்லை என்னன்றது தெரிய வரும். புரியுதுங்களா? வாயை திறக்காத வரைக்கும் எல்லாருமே நல்லவர்கள், வல்லவர்கள். பின்னாடி நல்லவர்கள் வாழும்போது நன்மைகளும் கூடி போகும் அந்த பாட்டை போட்டு 4 குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ்லாம் போட்டாக்க அப்படியே பயங்கரமாக மக்கள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த நபர் எப்படிப்பட்டவர், அவர் மனசுக்குள்ளே என்ன அழுக்கு இருக்குது அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அப்படியே ஒரு 4 பிஜிஎம், நீ சிங்கம் தான், இந்த மாதிரிலாம் 4 பிஜிஎம்மு, 4 ஹெல்பிங் வீடியோஸ் இதெல்லாம் வெளியே வந்தாவே போதும். அது போக அவர் வேறு ஒரு நடிகர் வேறு, ஆட்டோமேட்டிக்காகவே அவருக்கு அந்த ரீச், பப்ளிக் ரீச்லாம் ஈஸியாக கிடச்சிரும். தேர்தலில் போய் நின்னாலும் இந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. சினிமா மோகத்தில் போய் ஓட்டு போடக்கூடியவர்களை தற்குறிகள்னு சொன்னதுக்கு பொங்குன்னு பொங்குனாங்க. தற்குறிகளா, இந்த மக்கள்லாம் தற்குறிகளா அப்படி இப்படின்ட்டு பொங்குனாங்க. ஆனால் இங்கே என்னென்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போடாத மக்களையெல்லாம் திருநாயின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறாங்க. திருநாய்கள் மாதிரி இருக்காங்க. சில திருநாய்களுக்கு பிரியாணி தான் பிடிக்கும், அந்த திருநாய்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு திருநாய்கள் கூட ஒப்பிட்டு மனிதர்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு போட்ட மக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் எதுக்காக திருநாய்கள் கூட மக்களை ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கவர்மெண்ட் வந்திருக்கு, யாரும் கேள்வி கேட்காதீங்க, கரண்ட் இல்லைன்னா கேள்வி கேட்காதீங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா கேள்வி கேட்காதீங்க, எதுவும் கேள்வி கேட்காதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் டைம் எடுத்து அவர் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஆட்சி நிர்வாகத்தில் எல்லாம் நட்டை கழட்டுறதுக்கு முன்னாடி இங்கே எல்லா மக்களும் சாவணும், அத்தனை உயிர்கள் போகணும். இப்போ கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரே நாளில் எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு தெரியுமா? 5 சிறுமிகளுக்கு ஒரே நாளில் பாலியல் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயது குழந்தை ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அப்படின்ற செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் காவல்துறை தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தி முழுமையாக உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விளக்கம் போட்டிருக்காங்க. அதை பற்றி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியும் அந்த குற்றத்தை செய்தவனும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பீகாரை சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவலை போட்டிருக்காங்க. எந்த ஊரை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, யாராக வேணா இருக்கட்டும், இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்ற பட்சத்தில் அது தமிழ்நாட்டுக்கு தான் கேவலம், தமிழ்நாடு அரசுக்கு தான் கேவலம். இப்படி ஒரு சம்பவத்தை பற்றி காவல்துறை விரிவாக விளக்கம் கொடுக்கட்டும், அதுக்கு பிறகு இதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசலாம். 2வது பாருங்க, திருவள்ளூரில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, அவரும் கைது. இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் சொல்கிறேன். 3வது சென்னையில் 12 வயது சிறுமி ஒருத்தவங்களுக்கு பாலியல் சீண்டல், அதுலேயும் ஒருத்தன் கைது. தாம்பரத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, அதுலேயும் ஒருத்தர் கைது. பூந்தமல்லியில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, அதுலேயும் ஒருத்தர் கைது. இப்படி தொடர்ந்து இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் சென்னை சுற்று வட்டாரங்களில் மட்டும் இத்தனை சம்பவங்கள். இதெல்லாம் கேட்கக்கூடாதா?
இதெல்லாம் கேட்குற மக்கள்லாம் அப்போ நாய்களா, தெருநாய்களா? தெருநாய்கள்னால் கத்துவோம் அப்படின்றாங்க. இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, கேள்வியே கேட்கக்கூடாது, ஆட்சியை நோக்கி மக்கள் கேள்வி கேட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சமீபத்தில் என்னென்னா இந்த மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்ற ஒரு வாம்ஃபயர் குழந்தை, அது என்னென்னா நீங்கள் கரண்ட் கட் ஆகிறதுக்கு யாரும் கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்குறதுனால உங்களுக்கு கரண்ட் வந்துடுமா, அதான் சோலார் சிஸ்டம்லாம் இருக்கே அப்படின்ற, சோலார் சிஸ்டம்ன்றாப்பில் சோலார் சிஸ்டம் இருக்கே அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு வாம்ஃபயர் குழந்தையாட்டும் பேசிக்கிட்டு இருக்கார். நம்ம எல்லாராலையும் சோலார் எலக்ட்ரிசிட்டியை அஃபோர்ட் பண்ண முடியுன்ற மாதிரியும், மக்கள் தான் வேணும்னே வாங்காமல் இருக்காங்கன்ற மாதிரியும், இவங்கெல்லாம் எலைட்டாக நல்ல சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு மக்கள்லாம் நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க, எல்லாரும் சோலார் பேனல் வாங்கி வச்சா முடிஞ்சு போயிடுச்சு வேலை, நீங்கள் ஏன் வந்து கவர்மெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க, கவர்மெண்ட்டெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றாப்புல. இவர் ராகவ லாரன்ஸ் என்னன்னா, இங்கே நாட்டில் அவ்வளோ குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, மக்கள் கேள்வி எழுப்புறாங்க, கேள்வி கேட்குறவங்கள பார்த்து தெருநாய் வந்து இப்படி தான் இருக்கும், தெருநாய் வந்து சும்மா குறைச்சிக்கிட்டே இருக்கும், தெருநாய்க்கு பிடிச்ச பிஸ்கட்டை போடணும், இல்லைனா தெருநாய்க்கு பிடிச்ச மாதிரி உணவு வகைகளை போடணும், பிரியாணி தான் பிடிக்கும் சில தெருநாய்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தெருநாய்களோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல. இவங்க எல்லாரோட எண்ணமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னன்னா, யாரும் கேள்வி கேட்டக்கூடாது அரசாங்கத்தை நோக்கி. இதே திமுக ஆட்சி காலத்தில் இவங்க யாரும் இப்படியெல்லாம் வந்து பேசலையே. மொதல் 6 மாதம் ஏதாவது குற்ற சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க, இப்போ தான் கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ளே கேள்வி கேட்கணுன்னா என்னான்னு, ஒரு 6 மாதம் 1 வருஷம் எல்லாரும் சாவட்டும், எத்தனை பேருக்கு தாலி இருந்தா என்ன, எத்தனை குழந்தைங்க செத்தா என்ன, எத்தனை பாலியல் வன்கொடுமை கேஸ் நடந்தா என்ன, என்ன நடந்தா என்ன, எல்லாத்தையும் இழந்து எல்லா கஷ்டங்களையும் எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சு நீங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழுங்கன்னு இவங்க யாருமே திமுக ஆட்சி காலத்தில் சொல்லலையே. இந்த மாதிரிலாம் திமுக ஆட்சி காலத்தில் சொல்லியிருந்தா இவங்கள நோக்கியே பல அம்புகள் பாஞ்சு வந்து குத்திருக்கும். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், இவங்க எல்லாம் இப்படிலாம் பேசிக்கிட்டு நிம்மதியாக உலா வராங்க. அதுக்கு வேற இவர் விளக்கம் வேற கொடுக்குறாரு, நான் அதை ஒன்றும் மீன் பண்ணல, நான் இதை மீன் பண்ணேன், அதை வந்து தப்பாக திரிச்சு பரப்புகிறாங்க அப்படின்ட்டு இது ஒரு விளக்கம் வேற. தெருநாய்கள்னு பேசிக்கிட்டு இவ்வளோ குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் சமீபத்தில் எங்கே தெரியுமா போயிருந்தாரு, இந்த ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருந்தார் கர்நாடகாவில். மங்களூர்லேருந்து என்னமோ அவரே காரை ஓட்டிக்கிட்டு போயிருக்காருங்க. அந்த கோயிலுக்கு போகிறப்போவோ இல்லை கோயிலேருந்து வரப்போ அது கரெக்டாக தெரியல, அவரே காரை பிடிச்சி அவரே ஓட்டிகிட்டு போனார். அண்ணா உங்களுக்கு கையெல்லாம் வலிக்கும்னா, அண்ணா நீங்கள்லாம் இப்படிலாம் ஓட்டலாமாண்ணா, அண்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேணா அண்ணா, அண்ணான்னு கிடந்து ஒரே ஒப்பாரி வைக்கிறானுங்க. காரு தானே ஓட்டுனார், சரி கார் ஓட்டுனார். அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அந்த வீடியோவை ஏதோ மாஸ்ன்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏதோ உங்கள் விஜய்னு பேக்ரவுண்ட் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குட்டி பிளாஸ்டிக் கப்பில் இன்னமும் ஒன்று இருக்குங்க. அது என்னவா இருக்கும்? கோயிலிருந்து தந்த தீர்த்தமாக இருக்குமா, இல்லைனா இந்த ஆப்பி ஃபிஷ்னு ஒரு ஜூஸ் உண்டுங்க, அதுவும் அந்த கலரில் தான் இருக்கும். அண்ணனை யாரும் தப்பாக நினச்சிடாங்க, அவர் அப்படிப்பட்டவரெலாம் கிடையாது. ஆப்பி ஃபிஷ் ஜூஸாக இருக்குமா, இல்லைனா கர்நாடகாவுக்கு போனதுனால காவிரி நீரை எதுவும் பிடிச்சி அதை வந்து எதுவும் கோயில் தீர்த்தத்தை கூட சேர்த்து ஆட் பண்ணிட்டாரா, அதை சேர்த்து அந்த கப்பில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஆற்றுல ஊற்றி விட போகிறாரா, நான் காவிரி நீரை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஏதாவது இந்த ஒரு படத்தில் கஞ்சா கருப்பு பண்ணுவார் தெரியுமா, பாட்டிலில் எல்லா தண்ணியும் பிடிச்சிட்டு வந்து ஒரு ஆற்றுல இருந்தும் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து நான் ஊற்றிட்டேன், நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறாரா. இந்த வீடியோ திடீர்னு வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. இது போட்டப்போ வைரல் ஆகலை, இப்போ தான் சமீபத்தில் வைரல் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அணில்கள்லாம் கதறானுங்க, வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க, யாரெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டுலாம் கிடந்து ஒரு மாதிரி உருண்டுக்கிட்டு கிடந்தானுங்க. சரி என்னதாண்டா இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் ஜூம் பண்ணி பார்க்குறப்போ தான் தெரிய வருது, அங்கே ஒரு கப்பு இருக்குது, அதில் என்னமோ இருக்குது அப்படின்ட்டு. ஆனாலும் மாஸ்ன்னு நினச்சி இப்படி மாட்டிக்கிட்டானுங்க அவனுங்களே. எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, கார் ஓட்டிக்கிட்டு போனார் இல்லையா, போகிறப்போ பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டிருப்பாங்க. பெட்ரோல் போடுறப்போ 10 லிட்டர் ரவுண்டாக ஃபுல் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் கரெக்டாக அந்த பெட்ரோல் அடைச்சது இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஒரு கப் அளவு இருக்குது பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் கப் அளவு, அந்த அளவுக்கு கரெக்டாக ஃபுல்லாக முடியலை. புரியுதுங்களா, நான் சொல்கிறது புரியுதில்ல. வண்டி டேங்குக்குள்ளே அந்த ஃபேல் கன் ஆட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அது கரெக்டாக அந்த 9.900 சொச்சம் அந்த நம்பரில் கரெக்டாக அப்படியே நின்றுருச்சு. ஏன்னா டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால மீதி இருக்கிற பெட்ரோலை வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாது இல்லையா, மக்களுடைய வரி பணம் இல்லையா, அதை வேல்யூ பண்ணுறார். அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை ஒரு கப்பில் வாங்கி வண்டியில் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டாருங்க. இப்படியா தாங்க இருக்கும். அண்ணன் தப்பு பண்ண மாட்டாருங்க. அண்ணன் வந்து நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, பெட்ரோலை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் எங்கேயாவது வண்டியை நிப்பாட்டி அந்த பெட்ரோல் அந்த கப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து டேங்குக்குள்ளே போய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் ரைடை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. இது தாங்க நடந்திருக்கும். தப்பாக நினச்சிக்கூடாதீங்க, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இப்படியெல்லாம் கூட உருட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பத்திரிகையாளர்ன்ற பேர்லையும் இருக்காங்க, தாவைக்கு அணில் குஞ்சுகள் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் கூட உருட்ட வாய்ப்பு இருக்குது. இதே திமுகவை சேர்ந்த யாராவது இப்படி பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், நீங்கள் முதலமைச்சர் ரேஞ்சுக்கெலாம் போக வேண்டாம்,
ஸ்டாலின் அவர்கள் இப்போ முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த மாதிரிலாம் வீடியோ ஒரு வேளை வந்திருந்தால் முதல்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் இவர் பண்ண மாட்டார். ஸ்டாலின் அவர்கள் இப்படி இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அதையும் மீறி இப்படி ஒரு வீடியோ ஒரு முதலமைச்சரை பற்றியோ இல்லை நீங்கள் திமுகவை சேர்ந்த யாரோ ஒருத்தருங்க, ஏதோ ஒரு கட்சி பொறுப்பில் இருக்காரு, இல்லைனா எம்எல்ஏவாக இருக்காரு, இல்லைனா அமைச்சர், யாரோ ஒரு திமுககாரவங்க இப்படி ஒன்று நடந்திருந்தால் என்ன வாயிருக்கும்? சாதாரணமாக திமுககாரன் இப்படி ஏதோ ஒரு வீடியோவில் வந்து இப்படி எடுத்து போட்டுட்டாங்கனாலே உடந்து கொந்தளிப்பாங்க. இங்கே முதலமைச்சரே வந்து பெட்ரோலை வண்டிக்குள்ளே வச்சு போகிறார். இது ரொம்ப தவறுங்க. பெட்ரோலை ஒரு கப்பில் இப்படி வச்சு போகிறது எவ்வளோ டேஞ்சரஸ் தெரியுமா? இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இதே திமுக காரங்க பண்ணியிருந்தா விட்டுருப்பாங்களா இந்நேரத்துக்கு? அப்போ இந்த சமூகம் திமுகவை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுது, தாவேக்காவையும் மற்ற கட்சிகளையும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. திமுக கிட்ட மட்டும் அப்படியே பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க. திமுக எவ்வளோக்கு எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்தாலும் அதை திருப்பி அதில் இருக்கிற குறைகளை மட்டுமே நொட்டம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குறைகளையே பெருசாக்கி அப்படியே என்னமோ தாங்கவே முடியாத குறைகள், ஐயோ அம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கடந்து ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அதையே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை ஒரு நெகட்டிவான இமேஜ் ஆக்கி திமுகவுக்கு யாரும் வாக்களிக்க விடாமல் ஆக்கி படுங்கேவலமான ஒருத்தனை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கடந்து ஒப்பாரி வச்சு அழுவாங்க மக்கள்லாம். அதுதான் இந்த தேர்தலில் நடந்திருக்கு. பல பேர் கதற ஆரம்பிச்சாச்சு. வீடு உடைமைகள் எல்லாம் இழந்து நடு ரோட்டில் நின்று கதறாங்க மக்கள்லாம் நிறைய பேர். இங்கே பாருங்க, இப்போ கூட சமீபத்தில் வந்த ஒரு காணொலியை நான் போடுறேன். ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. புள்ளக்குட்டியை பேச்ச கேட்டு தான் நாங்களும் போட்டோம். இப்ப நாங்க சிஎம் சாரை நாங்க பார்த்தாகணும். எங்களுக்கு எதுவாவது ஒரு வழி பண்ண சொல்லுங்க. போராடிட்டு இருக்கோம். இப்ப வந்து வீடு எடுங்கன்னா நாங்களாம் எங்க போறது? இடமும் இல்லாம நல்லா எங்க போய் நாங்க வாழ்றது? புள்ளக்குட்டி இல்ல, கடவுள் இல்ல, யாருமே இல்லாம அது மாதிரி. ஆகவே இப்படி மக்கள்லாம் தினமும் அவதிப்படுறாங்க. வாக்களித்தவங்க, விஜய்க்கு தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்க அவதிப்படுறாங்க. அங்கே சிஎம் சார் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் பெட்ரோலை வச்சுக்கிட்டு வண்டியில் வச்சு ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காருங்க. அனுபவிக்கட்டும், 5 வருஷம் நல்லா எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும். திமுகவை யாரெல்லாம் எதெல்லாம் குறை சொன்னாங்களோ அதை விட பல மடங்கு மோசமான சம்பவங்கள்லாம் மக்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறவங்கள பார்த்து நம்ம வந்து சிரித்து அதை கொண்டாட முடியாது. வேதனையாக தான் இருக்குது. இவங்கெல்லாம் அழுகிறத பார்க்குறப்போ, இவங்கெல்லாம் வேதனை அடைகிறத பார்க்குறப்போ நமக்கும் வேதனையாக தான் இருக்குது. இது வந்து பீப்புள் மேண்டேட்டாமே, மக்கள்லாம் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்தாங்களாமே, அப்படியே ஜாலியாக ஃபன்னுக்கு போய் ஓட்டு போட்டாங்களாமே, அப்படியே டைம் பாஸுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டாங்களாமே. அதனால் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆக வேண்டியது இருக்குது மக்கள்லாம். அது கூட சேர்த்து நம்மளும் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. அதுதான் கொடுமையே. இவங்க எல்லாம் கரண்ட் இல்லாமல் கிடக்குறாங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க வீட்டில் எல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இவங்க ஓட்டு போட்டாங்க அனுபவிக்கிறாங்கன்னு இருந்துட்டா கூட நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கேங்க. அதுதாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் பாதிப்பு, சுற்றி பாலியல் வன்கொடுமை அது இதுன்னு எவ்வளோ பார்க்குறோம். பயமாக இருக்குது. வீட்டில் ஏதாவது பெண் குழந்தை இருக்குன்னு சொன்னால் பயமாக இருக்குது. ஆகவே நம்மளும் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவித்து சகிச்சிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இன்றைக்கி. இப்படியெல்லாம் நடக்குது, இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. ஆனால் இந்த முதலமைச்சரை யாரும் கேள்வி கேட்டுருக்கூடாதான். கேள்வி கேட்குறவங்கலாம் திருநாய்களாம். ஆக்டர் ராகவ லாரன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். இனிமேல் இந்த நடிகரும் உள்ள வருவார். இவரையும் மக்கள்லாம் நடிகை மோகத்தில், ரசிக மோகத்தில், வெறியில், அவர் ரொம்ப நல்லது செஞ்சுருக்கார், காஞ்சனாவில் 20 பார்ட் நடித்தாலும் நம்மளாம் அவர் படத்தை போய் பார்க்கணும், சரியா ஓடிப்போ வா 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 வான்னு சொல்லிட்டு அப்படியே வெறி பிடிச்சி போய் ஓடி போய் ஓட்டு போடுங்க. இதுங்களெல்லாம் தற்குறிகள்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது? தற்குறிகள்னு சொல்லிட்டா மட்டும் தலைமை தற்குறிக்கு பொத்துக்கிட்டு வந்து மேடையில் ஏறினு நாங்கள் தற்குறிகளை, நாங்கள் ஆச்சரியக்குறிகள், நாங்கள் அறிகுறிகள், நாங்கள் அது இதுன்னு கிடந்து திட்டிக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு போவார். ஆனால் இவங்க திருநாய்கள்னு சொல்லி மெஜாரிட்டி மக்கள் இவங்களுக்கு வாக்களிக்கலை. அந்த மக்களையெல்லாம் திருநாய்கள்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி மக்கள் தாவேக்காவுக்கு வாக்களிக்கலை. தாவேக்காவுடைய ஆட்சி நடக்கிறதுக்கு காரணமே அந்த மெஜாரிட்டியாக வாக்களிக்காத மக்களுடைய வாக்குகளில் இருந்து தான் தாவேக்காவுடைய ஆட்சியே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லட்சணத்தில் கேடுகட்டத்தனமாக குதிரை பேரம் பண்ணி கேவலமாக ஆட்சியை பிடிச்சி அதை வச்சு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சோஃபா மாடல் ஆட்சியை கேள்வியே கேட்டக்கூடாதான். மக்கள்லாம் அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்றப்பவும் கேள்வி கேட்கக்கூடாதான். என்ன மாதிரியான ஜென்மங்களோ தெரியல, தற்குறி ஜென்மங்கள். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.